இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்று சொல்லி மனச்சாட்சியே இல்லாத அந்த மனிதன் பேசுகிறார். சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டிலே தொடர்பு மொழியாக இருந்தது ஒரு காலத்தில். சுதந்திரத்துக்கு பிறகு அதை மறந்து விட்டோம். அது தொடர்பு மொழியாக இருந்திருந்தால் நாடு நன்றாக இருந்திருக்கும். இன்று மாலையிலே பேசியிருக்கிறார். எந்த காலத்திலே சமஸ்கிருதம் தொடர்பு மொழியாக இருந்தது? செத்து போன மொழி அந்த சமஸ்கிருத மொழி. அது மொத்தத்தில் 5000 பேருக்குத்தான் சமஸ்கிருத மொழி அந்த காலத்திலே தெரியும். கௌபட் என்று சொல்லப்படுகிற அந்த கங்கை சமவெளியில் நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கலாம் என்று நினைக்கலாம். இந்த நாட்டினுடைய தொடர்பு மொழியாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் இந்திய எதிர்த்தும் அதற்கும் கொடூரமான சமஸ்கிருதத்தை எதிர்த்தும் வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்திய அறிவாசான் பெரியாரினுடைய தனகர்த்தர் இங்கே இருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் எண்ணற்ற சேனா வீரர்களும் வேர்வை சிந்தியும் கண்ணீர் சிந்தியும் ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வந்த வரலாற்றை நான் நினைவூட்டுகிறேன். சமஸ்கிருதத்தை தொடர்பு மொழியாக்கப் போகிறேன் என்று சொன்னால் இந்தியா என்ற உபகண்டம் ஒரு நாடாக இருக்காது என்பதையும் நான் இந்திய தலைமை அமைச்சருக்கு தெரிவித்து விடுகிறேன். உலக அரங்கில் சிராஜுல் மில்லத் என்ற நூல் இங்கே வெளியிடப்பட்டது. சிராஜுல் மில்லத் அவர்களினுடைய அருமை தந்தையார் அவர் அல்லாமா அப்துல் ஹமீது ஆலிமா மாஹபகிவி அவர்களுக்கும் ஜானத் பீவி அவர்களுக்கும் 1926ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள் பிறந்தவரும் திருச்சியிலே பாடசாலையிலே தொடர முடியாமல் காரைக்காலுக்கு சென்று அந்த பள்ளியும் அங்கீகாரம் இழந்த போது பள்ளி செல்ல முடியாமல் இதழ்களையும் நூல்களையும் படித்து இல்லத்திலே சவுக்கர் நூலகம் என்ற நூலகத்தையும் அமைத்து அவர் தன்னுடைய பேராற்றலையும் அறிவையும் வளர்த்து கொண்டவர்தான் நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்கள். இங்கே திருக்குரானை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததில் தலை சிறந்ததான நூலை மொழிபெயர்த்த அல்லாமா யூசுப் அலி அவர்களின் படைப்பை போலத்தான் அல்லாமா அப்துல் ஹமீத் அவர்களினுடைய திருக்குரான் தமிழ் மொழிபெயர்ப்பும் 114 அத்தியாயங்கள் 6666 வசனங்கள் இவற்றை செந்தமிழ் படித்து 29 முதல் பாகத்தை வெளியிட்டு 49 முழுமையான பாகங்களை வெளியிட்ட அல்லாமா அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு பெரும்பணி ஆற்றியிருக்கிறார். 1930ஆம் ஆண்டு கிலாபத் மகாநாடு நடைபெற்ற போது அதிலே பங்கேற்க அலி சகோதரர்களான முகமது அலியும் சவுகத் அலியும் வர அந்த நிகழ்ச்சிக்கு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் பங்கேற்க அந்த நிகழ்ச்சியிலே கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் சென்றிருக்க அந்த காலகட்டத்தில் அதில் மதம் குறித்து ஒரு நூலை அல்லாமா அவர்கள் வெளியிட தந்தை பெரியார் அவர்கள் அடுத்த வாரத்திலேயே குடியரசு இதழில் அதற்கு மதிப்புரை தீட்டித்தர காயிதே ஆஜம் முகமது அலி ஜின்னா அவர்கள் அதற்கு வாழ்த்து தெரிவிக்க இந்த பின்னணியிலே வந்த சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் தலை சிறந்த இதழாளராக 54ஆம் ஆண்டு மணிவிளக்கு என்கின்ற மாத இதழை சீரிய இலக்கிய இதழை அவர் நடத்தினார். பின்னர் தான் மணிச்சுடர் 54 தொடங்கப்பட்டது. மணிச்சுடர் அறமுரசு என்ற தமிழ் பத்திரிகைகளோடு கிரசன்ட் என்கின்ற ஆங்கில பத்திரிகையையும் சிராஜுல் மில்லத் அவர்கள் நடத்தினார்கள். அதில் அன்பு தம்பிக்கு என்று பின்னர் மணிச்சுடரும் அவர் மணிவிளக்குக்கு அடுத்து மணிச்சுடர் வந்தது. அன்பு தம்பிக்கு என்று கடிதம் எழுத தொடங்கி இயக்க கண்மணிகளே இதயத்தின் துடிப்புகளே என்று தொடங்கி அவர் அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருப்பார். 1995ஆம் ஆண்டு இப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திய போது நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்களை நான் சந்தித்து அதில் சிறப்புரையாற்ற அழைத்தேன். வந்து அற்புதமானதோர் உரையை அவர் நிகழ்த்தினார். அதை போலவே 1955க்கு அடுத்து ஒரு இப்தார் நிகழ்ச்சியிலே
பேரறிஞர் அண்ணா அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே சிராஜுல் மில்லத் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை பற்றி அரிய செய்திகளை அடுக்கடுக்காக மாலை தொடுப்பதை போல சொல்லி வர, பேசி முடித்தவுடன் அருகிலே அழைத்து, நீங்கள் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு செல்லுகிறீர்களோ அங்கே என்னையும் அழையுங்கள். நான் அறிந்திராத செய்திகளை, நான் தெரிந்து கொள்ளாத செய்திகளை உங்கள் பேச்சின் மூலமாக நாயகம் அவர்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். 1961 டாக்டர் கலைஞர் அவர்கள் கண் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அவரை காண சென்ற சிராஜுல் மில்லத் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களின் ஒப்பற்ற தலைவர் காயிதே மில்லத் அவர்களை நேரில் சந்தித்து பேசினால் நல்ல சூழல் உருவாகும் என்றவுடன் நீங்களே அதை செய்யுங்கள் என்று கலைஞர் கூற, சிராஜுல் மில்லத் அவர்கள் அண்ணாவிடத்திலே சென்று நீங்கள் காயிதே மில்லத்தை சந்திக்க வர வேண்டும் என சொல்லவும், குரோம்பேட்டையிலே இருந்த காயிதே மில்லத் அவர்களுடைய இல்லத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்று 2 மணி நேரம் அவர்கள் உரையாடியதின் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்துக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. நாட்டு பிரிவினை ஏற்பட்டு 47ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17, 18 தேதிகளில் கராச்சி மாநகரில் இந்திய முஸ்லீம் லீக் என்ற அந்த பெயரிலே அதற்கு முன்பு இருந்த முஸ்லீம் லீக்கினுடைய அந்த கூட்டத்தில் 2 பகுதிகளாக பாகிஸ்தானின் முஸ்லீம் லீக்குக்கு லியாகத் அலி கான் தலைவர், இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்குக்கு காயிதே மில்லத் தலைவர் என்று சொன்ன பிறகு லியாகத் அலி கான் எழுந்து, உங்களுக்கு ஏதாவது இந்தியாவிலே தொல்லை ஏற்படுமானால் எங்களை நாடுங்கள், நாங்கள் எல்லா உதவிகளும் செய்கிறோம் என்றவுடன் உடனே எழுந்து மறுத்து, ஒரு காலம் உங்களை நாங்கள் நாடமாட்டோம், நீங்கள் இந்த முஸ்லீம் லீக் இயக்கத்தில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் நிதியில் ஒரு பாதியை எங்களுக்கு தருவதாக சொன்னதையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சல்லி காசும் வாங்க மாட்டோம், நாங்கள் உங்களிடத்தில் நாடி வர மாட்டோம். ஆனால் ஒன்றை கேட்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான இந்து சமயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த தொல்லையும் நேர்ந்து விடாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை என்று அங்கே சொல்லிவிட்டு வந்து 1948 மார்ச் 10ஆம் நாள் ராஜாஜி மண்டபத்திலே இந்தியாவினுடைய அந்த முஸ்லீம் லீக் அமைப்புக்கு ஒரு உருவகம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அமைப்புக்கு காயிதே மில்லத் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1995ஆம் ஆண்டு ஈரோட்டுக்கு செல்லுகின்ற தொடர் வண்டியில் நானும் சிராஜுல் மில்லத் அவர்களும் அருகருகே கீழ் அந்த படுக்கையிலே அவரும் படுத்து வந்தார், நானும் படுத்து வந்தேன். பொழுது விடுவதற்கு முன்பு 5 மணி அளவில் அவர் எழுந்து உட்கார்ந்தார், நானும் எழுந்து உட்கார்ந்தேன். அவர் 2 வார்த்தைகள் சொன்னார். அது தமிழும் அல்ல, அரபியும் அல்ல, ஆங்கிலமும் அல்ல, எந்த மொழியும் அல்ல. அந்த சொற்கள் என்னவென்றே எனக்கு புரியவில்லை. என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். எனக்கே புரியவில்லை. அந்த சொல் எப்படி என் நாவிலிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என் உடல் நலம் பாதித்திருக்கிறது என்று ஒடிக்கொலோனை எடுத்து கையிலே தடவிக்கொண்டார். நான் பயந்து போனேன். ரயிலடிக்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தோழர்களிடம் நானும் உடன் வருகிறேன், நேரடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு செல்வோம் என்று அங்கே சென்றுவிட்டு அவருடைய இல்லத்துக்கு தகவல் கொடுத்தோம். அங்கிருந்து இங்கு வந்துதான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனார். பின்னர் 1999 ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் மறைந்தார். இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன், 1972 காயல்பட்டினத்திலே நடைபெற்ற இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் சிராஜுல் மில்லத் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டு
புலகாங்கிதம் அடைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலே 10,000 ரூபாய் நிதி என்று அறிவித்தார். அதே ஆண்டு கடைசியில் டிசம்பரில் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற உலமாக்கள் சபை மாநாட்டிலே பேசிய போது சிராஜுல் மில்லத் அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றுவதற்கு முன்னரே அரபு நாடுகளோடு தமிழ்நாடு தொடர்பு கொண்டிருந்தது. இது உங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், அங்கே தொடர்பு கொண்டிருந்தது. இங்கே இருந்து பொருட்களை கப்பல்களில் அனுப்பினார்கள். அங்கிருந்து வருகிற பொருட்களை கப்பலில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். அதைத்தான் பட்டினப்பாலை சொல்லுகிறது. நீரின் வந்த நிமிர்வரி பிறவியும் காலின் வந்த கருங்கரி முடையும் குடமலை பிறந்த மணியும் பொன்னும் வடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காடகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நிரம்ப ஈண்டி என்ற அந்த குவியலை பட்டினப்பாலை சொல்லுவதே. அதைத்தான் சிராஜுல் மில்லத் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய குரல் அரபு நாடுகளிலே ஒலிக்கிற போதே தமிழக கடற்கரைகளிலும் அது ஒலித்தது என்பதற்கு காரணம் சொல்லுகிறார். இஸ்லாம் கைபர் கணவாய் வழியாக உபகண்டத்துக்குள்ளே வந்ததில்லை. கைபர் கணவாய் வழியாக வந்ததில்லை. அது நெடுங்காலத்துக்கு முன்னரே அலைகடல் வழியாக கலங்களின் வழியாக தொடர்பு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய பெருமையை சொல்லுகிற கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள், அவர் நாடாளுமன்றத்திற்கு இங்கிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு கேரள மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிராஜுல் மில்லத் அவர்கள் 64லும் 70லும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 84ல் சட்டமன்ற உறுப்பினரானார். 89ல் மீண்டும் மக்களவைக்கு சென்றார். அப்படி தொடர்ந்து அந்த அவைகளிலே பேசி வந்த சிராஜுல் மில்லத் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் 1963ஆம் வருடம் பண்டித ஜவஹர்லால் நேரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தபோது அவர் இப்தார் விருந்து நடத்தினார். அதற்கு தலைமை அமைச்சர் பண்டித நேருவும் வந்திருந்தார். இப்தார் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே, இப்பொழுது தொழுகைக்கு சென்றீர்களே, அந்தி சாய்ந்த பின்னர் போகிற அந்த தொழுகை, அந்த தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதும் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இருக்கிற போது பக்கவாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வாசலை நோக்கி காயிதே மில்லத் சென்றார். பண்டித நேரு அவர்கள் ஓடோடி வந்து தோளை பற்றி கொண்டு, சாஹேப், வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் இந்த இப்தார் நடத்துகிற போது தொழுகை நடத்த வேண்டும் என்றுதானே நானே ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் அங்கே வந்து தொழுகை நடத்துங்கள் என்று சொன்னதை அவர் அங்கே சென்று தொழுகை நடத்தினார். இப்படிப்பட்ட அந்த அரும்பெரும் குணங்களை எல்லாம் சிலாகித்து பேசிய காயிதே மில்லத் அவர்கள் திராவிட இயக்கத்தோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு அற்புதமான உடன்பாட்டை கண்டு சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலர்களாக எங்கள் சவங்களின் மீது ஏறி மிதித்துக் கொண்டுதான் நீங்கள் இஸ்லாமியர்களை நெருங்க முடியும் என்று நாங்கள் கர்ஜிப்பதற்கும் முழங்குவதற்குமான உணர்ச்சியை எங்களுக்கு தந்த காரணத்தால் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சிராஜுல் மில்லத் அவர்கள் வழிகாட்டும் ஒளிச்சுடராக அவர் என்றைக்கும் திகழ்கிறார். இன்றைக்கு மாலையில் புறப்படுவதற்கு முன்பு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பார்த்தேன், ஆத்திரமுற்றேன். இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்று சொல்லி மனச்சாட்சியே இல்லாத அந்த மனிதன் பேசுகிறார். சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டிலே தொடர்பு மொழியாக இருந்தது ஒரு காலத்தில். சுதந்திரத்துக்கு பிறகு அதை மறந்து விட்டோம்.
அது தொடர்பு மொழியாக இருந்திருந்தால் நாடு நன்றாக இருந்திருக்கும். இன்று மாலையிலே பேசியிருக்கிறார். எந்த காலத்திலே சமஸ்கிருதம் தொடர்பு மொழியாக இருந்தது? செத்து போன மொழி அந்த சமஸ்கிருத மொழி. அது மொத்தத்தில் 5000 பேருக்குத்தான் சமஸ்கிருத மொழி அந்த காலத்திலே தெரியும். கௌபட் என்று சொல்லப்படுகிற அந்த கங்கை சமவெளியில் நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கலாம் என்று நினைக்கலாம். இந்த நாட்டினுடைய தொடர்பு மொழியாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் இந்திய எதிர்த்தும் அதற்கும் கொடூரமான சமஸ்கிருதத்தை எதிர்த்தும் வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்திய அறிவாசான் பெரியாரினுடைய தனகர்த்தர் இங்கே இருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் எண்ணற்ற சேனா வீரர்களும் வேர்வை சிந்தியும் கண்ணீர் சிந்தியும் ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வந்த வரலாற்றை நான் நினைவூட்டுகிறேன். சமஸ்கிருதத்தை தொடர்பு மொழியாக்கப் போகிறேன் என்று சொன்னால் இந்தியா என்ற உபகண்டம் ஒரு நாடாக இருக்காது என்பதையும் நான் இந்திய தலைமை அமைச்சருக்கு தெரிவித்து விடுகிறேன். சிறுபான்மை மக்களுக்கு பெருங்கேடு வந்திருக்கிறது. அதனால் தான் அரசியல் சட்டத்தில் ஒரு பிரிவை காஷ்மீரத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷனிலே ஹாரி சிங் கையெழுத்து போடும்போது, பண்டித நேரு கையெழுத்து போடும்போது அந்த மக்களை இந்தியாவின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தாரே ஷேக் அப்துல்லா, அவர் இருந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை மீறி அவரையும் சிறையில் அடைத்தார்கள். இப்பொழுது சட்டப்பிரிவையை நீக்கிவிட்டார்கள். காஷ்மீரை 3 துண்டுகளாக்கி விட்டார்கள். ஒரு பெரும் கொடுமை இதன் மூலமாக நடந்திருக்கிறது. நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே டாக்டர் கலைஞர் அவர்களால் அனுப்பப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் நண்பகல் இடைவேளையின் போது சிராஜுல் மில்லத் அவர்களும் சுலைமான் சேட் அவர்களும் என்னை தேடி வந்தார்கள். அதிர்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு. என்ன என்று கேட்டேன். ஷரியத் மசோதாவை திமுக ஆதரிக்கவில்லை மக்களவையிலே. நாங்கள் மிகவும் பதைபதைத்து போயிருக்கிறோம். நாளை மாநிலங்களவைக்கு வருகிறது. உடனடியாக டாக்டர் கலைஞரோடு தொடர்பு கொண்டு நாளைக்காவது நீங்கள் ஆதரியுங்கள் என்றவுடன் நான் அன்று மாலைக்குள்ளாகவே அண்ணன் கலைஞரிடத்திலே பேசினேன். மிகுந்த வருத்தத்தோடு வந்து என்னிடம் சொன்னார்கள் என்றவுடன் அவர் பேராசிரியரை உடனே வரவழைத்து நாளைக்கு நீ ஷரியத் மசோதாவை ஆதரித்து பேசிவிடு என்று சொன்னார். நான் பேச எழுந்தவுடன் ஒரு கட்சியை பெயரை குறிப்பிட அந்த கட்சியின் உறுப்பினர் do you support this ஷரியத் bill or opposite என்று சொன்னார். நான் clear cut terms I tell you I rise to support this bill, I rise to support this ஷரியத். இந்த ஷரியத்தை ஆதரிப்பதற்காகத்தான் நான் எழுந்து நிற்கிறேன் என்று. அதை போலவே காமன் சிவில் கோட் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் அவையிலே எங்களோடு மக்களவையில் உறுப்பினராக இருந்தார். அதை தனிநபர் மசோதாவாக காமன் சிவில் கோடை கொண்டு வந்த போது அதை எதிர்ப்பவர்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அமைச்சர் கொஞ்சம் வெளியே போய்விடுங்கள் என்று சொல்ல மம்தா பானர்ஜி உட்பட சில கட்சிகள் வெளியே போய்விட என்னிடம் வந்து நீங்களும் வெளியே போய்விடுங்கள், நீங்கள் இதை ஆதரிக்க முடியாது. நான் உள்ளேதான் இருப்பேன், எதிர்ப்பேன், எதிர்த்து பதிவு செய்வேன், எதிர்த்து குரல் கொடுத்து என் வாக்கை பதிவு செய்வேன் என்று சொல்லி அதே போல பதிவு செய்தவுடன் அங்கே இருந்து பனத்வாலா சாஹிப் அவர்கள் ஓடோடி வந்து என்னை கட்டி பிடித்துக் கொண்டு எங்களுக்காக குரல் கொடுக்க தென்னாட்டிலே இருந்து நீ வந்திருப்பதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். இங்கே நம்முடைய அப்துல் சமது சாஹிப் அவர்கள் சாதித்தவை மணிவிளக்கு மணிச்சுடர் மூலமாகவும் அற்புதமான உரைகள் மூலமாகவும் அவரது பண்பாட்டின் மூலமாகவும் எல்லோருடைய நெஞ்சங்களையும் கவர்ந்து இந்த நூற்றாண்டு விழா நடக்கிறது என்று சொன்னால் இன்னும் பல நூற்றாண்டு விழாக்கள் அவருக்காக இந்த மண்டலத்திலே இந்த மண்ணிலே நடக்கும். அதை திராவிட இயக்கத்தினர் செய்வார்கள். என்றைக்கும் பக்கபலமாக இஸ்லாமிய பெருமக்களே உங்களுக்கு அரணாக வாளாக கேடயமாக நாங்கள் எங்கள் பணிகளை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.